காலையில் கல்யாணம், அன்றைக்கி ராத்திரி ஃபஸ்ட் நைட். இந்த இடப்பட்ட நேரத்தில் ஒரு ருசிகரமான கதையை சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு சேலஞ்ச் எடுத்து கதை பண்ணியிருந்திருக்காரு ராஜா கருப்பசாமி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே காமெடி தான். உங்கள் வீட்டு காமெடி இல்லை, எங்கள் வீட்டு காமெடி இல்லை, அப்படி ஒரு காமெடி. இந்த காமெடிக்கு நடுவிலேயே சத்தம் போடாமல் ஒவ்வொரு கேரக்டரையும் அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே வராரு. அந்த கேரக்டருக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நாட்டையும் நம்மளுக்கு வந்து வச்சுட்டே வராரு. அது செகண்ட் ஹாஃபில் நம்மளுக்கு வந்து பயங்கரமான ஒரு பே ஆஃப் கொடுக்குது. இந்த படத்தில் இவன் தான் வில்லன், இவன் தான் ஹீரோ அப்படின்னு கிடையவே கிடையாது. எல்லா கேரக்டரையும் காமெடி பீஸாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தர் பின்னாடியும் ஒரு ஆழமான கதை இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்து நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அது வந்து எனக்கு ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது. ராஜா கருப்பசாமியோட மொதல் படம் அப்படின்றனால எனக்கு வந்து இந்த படம் எப்படி இருக்குமோன்னு ஒரு டவுட்டில் தான் போய் உட்காந்தேன். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்லேயே வந்து ஆடியன்ஸ் எல்லாத்தையும் கட்டி போட்டு சிரிக்க வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஆழமான கருத்துக்களை ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து திரைக்கதை அமைச்சு சொல்லிட்டே இருந்தார். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட ஃபைனஸ்ட் டைரக்டர் ஹஸ் அரைவ்ட் அப்படின்னு தோணுச்சு. அவசியமாக இந்த படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.